அனைவருக்கும் வணக்கம். வேதா தின்பனை திருச்சி. நம்ம இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 26ஆம் மீட்டிங் வச்சுருக்கோம். வந்து கலந்துக்கலாம். இதில் என்ன பண்ணால் இன்றைக்கி தேன் எடுக்க போகிறோம். எப்படி பாருங்கள், இது வந்து இப்போ குரங்குக்காக வச்சுருக்கோம். இந்தமாதிரி முள்ளை வச்சு கட்டி வச்சோம்னா குரங்கு நம்மளை ஒன்றுமே பண்ண பெட்டியே சாக்காது. இப்போ பெட்டியாக வைக்கிறோம் பாருங்கள். ஆனால் எத்தனை பெட்டி தாலும் குரங்கு எங்கள் பக்கம் அதிகமாக குரங்கு இருப்பாருங்க. நம்ம எப்போ எடுத்தாலும் பொறுமையாக தான் இருக்கணும். புகை லைட்டாக போட்டுக்கணும். இதில் பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிது பாருங்கள். லைட்டாக எடுத்தாலே பொறுமையாக புகை அடிக்கணும். பாருங்கள், இந்த பெருக்கும்போது புகை போட்டு காட்டும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து மூடியை கீழே கமுத்தி தான் வைக்கணும். தேன் இருந்தாலும் புகை போடுங்க. இதில் பாருங்கள், ஆணித்தி ரொம்ப அதிகமாக இருக்கு பாருங்கள். இதில் புகை பிறகு தேனி லைட்டாக அப்படி உதறணும். இந்த ராணியில் பாருங்கள், நல்லா போய் உதறிடலாம். அடுத்தது 2வது பிரம்பு எடுக்கிறோம். இந்தமாதிரி நல்லா சீல் பண்ணியிருப்பாருங்க. இந்த மாதிரி சீல் பண்ணால் தான் தேன் இந்த திக்காக இருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணிடுச்சு. நம்ம 4 இடம் தான் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து 4 இடம் தான் வச்சுருக்கோம். 5 வைக்கல, 4 தான் வச்சுருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம். லைட்டாக புகை போட்டு ராணி தானே பார்த்துங்க. முதல் பார்க்கும்போது ராணி தான் பார்க்கணும். இதில் 3 இடத்துல 3மே ராணி இல்லை. ராணி இந்த பிள்ளை ராணியில் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு தேன் அடர்த்தி பண்ணிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சீல் பண்ணியிருந்தால் தேன் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா தேன் இருக்கிறதுல கரைஞ்சி போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் தேன் வந்து திக்காக இருக்கும். இந்த மாதிரி சீல் பண்ணால் மட்டும் கொஞ்சம் தனி மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 போய் சீல் பண்ணிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி தேன் இதுக்குள்ள தான் இருக்கும் பாருங்கள். இந்த இதில் தான் தேன் இருக்கும். கொஞ்சம் கூட எல்லாமே எடுத்துடணும். இவ்வளோதான் தேன். பிறகு கலரை பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். மெழுகு அழுகாமல் மெதுவாக தான் பொறுமையாக தான் செய்யணும். இந்தமாதிரி ஒரு இடத்துக்கு 2 இடம் கட்டிடக்கூடாது. லைட்டாக அதை எடுத்துடலாம். அடுத்த தடவை கரெக்டாக அதை ஒழுங்கு பண்ணி வச்சுக்கோம். நல்லா மெழுகு பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா அடர்த்தியாக இருக்குது. தேன் ரொம்ப திக்காகவும் இருக்குது. இதில் தேனை பாருங்கள் எப்படி வெள்ளையர்னு பாருங்கள். எல்லோ கலந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வாழைப்பூ தோட்டத்துலேருந்து இருக்கிறதெல்லாம். இன்னும் ஒரு 2 மாதம் தேன் இருக்கலாம். அதாவது ஜூன் வரையும் இங்கே தேன் வரும். இப்போ வந்து வேப்பம் பூக்க ஆரம்பிச்சு. இனிமேல் வர்றதால அடுத்து வேப்பம்பூ தேன் தான். இது அதுக்கு தான் ஃபுல்லாக தேன் இருக்கிறது உள்ளதெல்லாம். நம்ம இது எக்ஸல் தேன் எடுக்கிறோம் பாருங்கள். மெதுவாக தான் பொறுமையாக சுற்றணும். சைடில் தெளிக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு. அதேமாதிரி 2 பக்கமும் தேன் எடுக்கலாம் பாருங்கள். இந்த பக்கம் வந்துடுச்சு, அது இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் அப்படி மாற்றி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்துச்சு, இந்த பக்கம் பாருங்கள். அடுத்த தேன் எடுக்க போகிறோம். நல்லா பொறுமையாக சுற்றினா தான் அடைவுன்னு பிச்சுக்காமல் வரும். ஒரு சில பேர் அடையை அப்படியே வேகமாக சுற்றிடுறாங்க. பொறுமையாக தான் சுற்றுவோம். பாருங்கள் 2 பக்கமும் தேர்ந்துருச்சு.
பாருங்கள் 2 சைடு எடுத்தாச்சு. அடுத்து இன்னும் 2 பிரேம் எடுக்கிறோம். இப்போ அடுத்தது வேப்பம்பூ தேனுக்காக ரெடி பண்ணி வைக்கிறோம் பாருங்கள். எல்லா சீசன் முடிஞ்சு அடுத்த வேப்பம்பூ ஆரம்பிச்சிச்சு எங்கள் பக்கம். அதனால இப்போ உள்ள தேனை கொஞ்சம் தான் எடுத்துருவோம். நம்ம இதில் பாருங்கள் கொஞ்சமாக கட்டிட்டு பாருங்கள். பொறுமையாக சிவனா போதும் மெழுக. அடுத்து 2வது பக்கம் இதில் 4 இடம் எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு தேர் இருந்துச்சு. அது இந்த பக்கம் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு தான். நம்ம என்னென்னா அப்படியே கட் பண்ணி கத்தியில் கட் பண்ணி இருக்கக்கூடாது. எடுத்தாலுமே மறுபடியும் தேர் எடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிடும் அடை கட்டுறதுக்கு. இது அப்படியே பாருங்கள் இதில் வச்சுருவோம். ஆனால் வைக்கும்போது 2 ஓரத்தில் தான் நம்ம வைக்கணும். 2 ஓரத்தில் வச்சா போதும். அதுக்கப்புறம் நடுவில் வைக்கணும். அப்போ நம்ம தேனி உடனே அடையில் ஏறும், நம்மள கொட்டம் கொட்டாது. இப்போ அடுத்தது வரலாம் வேப்பம்பூ தேன் தான் வரும். இந்த தேன் எடுத்தாச்சு. இதில் இன்னும் ஒரு 10-15 நாளில் தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தேன் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது மூடி வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இந்த பார்ப்போம். எப்போ எடுத்தாலும் மூடி கமுத்தி வைக்கணும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தேனியில் ஒரு சூப்பர் வச்சு இந்த அளவுக்கு தேனி இருக்குது பாருங்கள். தேனி அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அடி கீழே உள்ளது ராணி தேனி கட்டிக்கணும் பார்க்கணும். இதான் பாருங்கள் ஆணி தேனி. இந்த ஆணி தேனி கொடுக்க கிடையாது பாருங்கள். இது ஆணி தேனி. இது வந்து கொடுக்கே இல்லை. நம்ம கொட்டு விட்டால் ஒன்றும் பண்ணாது. இது பாருங்கள். ம்